I got something to say. I'm just so sick of hearing everyone complain. I know it's tough and I know there's pain, but hitting bottom is the only way to change. So I'll keep hustling, you keep struggling. Bitch, I'm humbling, keep mumbling. I'll keep doubling, you keep bluffing. You've got nothing, I'll keep hustling. Hello friends, வணக்கம். This is Lachu from Lachu's Lifestyle Channel. Last video நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ஜுவல்லரியில் 0% வேஸ்டேஜ் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம இயரிங்ஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். எல்லாத்தோட கிராம் டீடைல்ஸ் நான் மேலே கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முழுக்க வரக்கூடிய எந்த ஜுவல்லரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜே கிடையாது. எல்லாமே வந்து எப்போ வரைக்கும் இந்த ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு எவ்ரிடேவுமே. ஸோ நீங்கள் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இயரிங்ஸில் நெக்லஸில் எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. கொஞ்சம் யூனிக்கான டிசைன்ஸும் இருக்குது, ஸ்டோன் வச்சதும் இருக்குது, ஸ்டோன் இல்லாததும் இருக்குது. ஸ்டோன் இருக்கிற டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி டேக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டோனுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செப்பரேட்டாக சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அதை பே பண்ண வேண்டி வரும். பட் வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எந்த ஜுவல்லரிக்குமே இருக்காது. நீங்கள் ஸ்டோனுக்கு வந்து கேஷ் பே பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸ்டோன் இல்லாத ஜுவல்லரிஸும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அது கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த ரோடியம் ஃபினிஷிங் வர மாதிரியும் இருக்குது, ஃபுல்லாக பிளெயின் கோல்ட்லேயும் டிசைன்ஸ் இருக்குது, ஸ்டட்டட் டைப்பும் இருக்குது, ஹேங்கிங்ஸும் இருக்குது, பெரிய பெரிய ஜிமிக்கி டிசைன்ஸ்லாம் கூட இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது, நிறைய டிசைன்ஸ் இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸ்க்காக வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் ரிங்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து காலியானது. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் ரிங்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒன்று தான் எனக்கு. மற்றபடி இயரிங்ஸில், நெக்லஸில், பேங்கிள்ஸில், அப்புறம் வந்து ஒட்டியானம், இந்த மாதிரி வந்து பிரைடல் ஜுவல்லரிஸ்லாம் இருக்கு இல்லையா, வங்கி, அந்த மாதிரி கூட டிசைன்ஸ்க்கு எல்லாமே வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரைடலுக்கு பார்க்குறீங்க, வங்கி டிசைன்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது வேணுன்றவங்களுக்காக சொல்கிறேன். 2 கிராம்ஸ்லேயும் இருக்குது இந்த ஜுவல்லரியில், இந்த இயரிங்ஸில் சொல்கிறேன். 7 கிராம்ஸ்லேயும் இருக்குது, 8லேயும் இருக்குது, 20லேயும் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 பவுண்டில் வரக்கூடிய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஸ்டோன் இல்லாத உங்களுக்கு பிளெயின் கோல்டு ஜுவல்லரிஸ், வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபிள் தான். இன்னும் ப்ராஃபிட்டபிள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்காலாம் வாங்குவாங்க பார்த்தீங்களா. அதாவது பல்கான்னு சொல்கிறது வந்து லைக் ஒரு 50 கிராம்ஸ், 100 கிராம்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு வெட்டிங் செட் மாதிரி வாங்குறாங்க. பெரிய பெரிய டிசைன்ஸ் நெக்லஸ் மாதிரி வாங்குறாங்க, வங்கி, ஹிப்பல்ஸு, இல்லைன்னா நெக்லஸ் பேட்டர்ன் மாதிரி, இல்லை ஜிமிக்கிலே கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் வாங்குறாங்க. எவ்வளோ தூரம் நம்ம ஹெவி வெயிட் வாங்குறோமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ப்ராஃபிட், ஏன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து கிடைக்குது அப்படின்றதுனால. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிக் கிளியரன்ஸ் சேல் மாதிரி, ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்டு சூப்பராக இருந்தது, யூனிக்காக நிறைய டிசைன்ஸ் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சுமாராக இருக்கும் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய டிசைன்ஸ் நல்லாவே இருந்தது. டெய்லி வேர் பண்ணுறதுக்கும் இருக்குது அண்டு ஃபேன்சி வேர்க்கும் இருக்குது. இது எல்லாமே கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6லேருந்து 8 கிராம்ஸ்க்குள்ளே அந்த மாதிரி தான் வரும். அண்ட் இந்த ஷோரூமோடைய அட்ரஸ் டீட்டெயில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 7 கிராம்ஸ் எனாமல் தான், அது ஸ்டோன் கிடையாது. கம்ப்ளீட்டாக இதெல்லாமே வந்து உங்களுக்கு எதுக்குமே பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இருக்காது. ஸோ டேக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கிராம் வெயிட் மட்டும் நீங்கள் அன்றைக்கி என்ன வந்து கோல்டு வெயிட்டு, அந்த கோல்டு வெயிட் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ண வேண்டியும். ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஜிஎஸ்டி மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 3 கிராம்ஸ்லேயும் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஸ்டோன் இல்லை இதில். ஏன்னா ரோடியம் ஃபினிஷிங்கில் 15 கிராம்ஸில் வரக்கூடிய ஒரு மாதிரி ஃபேன்சி ஜிமிக்கி, இந்த கூட ஜிமிக்கிலாம் பார்த்திங்கன்னா 18 கிராம்ஸ் தான். இது வந்து ஸ்டோன் இல்லை, இதுலேயும் எனாமல் தான். இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஜிமிக்கி கூட கொஞ்சம் நல்லா லாங்காக ஒரு 2 லேயர் மாதிரி வந்தது. இது 16 கிராம்ஸில் வரும். மோஸ்ட்லி இந்த ஜிமிக்கிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து தோடு தனியாகவும் ஜிமிக்கி தனியாகவும் எடுக்கலாம். அந்த மாதிரி தான் நிறைய ஜிமிக்கி இருந்து, சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. நிறைய லேயராக இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, க்யூட்டாக. உங்களுக்கு அந்த 5 கிராம்ஸ்க்கு நல்ல க்யூட்டான இதெல்லாம் கொஞ்சம் அட்டாச்சு தான்.
இது வந்து ரிமூவபிள், தோடு தனியாகவும் ஜிம்கி தனியாகவும் ரிமூவபிள் 7 கிராம்ஸில் வருது. நிறைய பேர் வந்து ரிமூவல் தான் தனியாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஜிமிக்கி வாங்கும்போது. ஏன்னா வந்து அதுக்கு எந்த மாதிரி நம்ம நிறைய வந்து மாட்டல், அதாவது சைடில் மாட்டலும் சரி, இல்லைனா வந்து கீழே தொங்குற ஜிமிக்கியும் சரி வெரைட்டியாக மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. இது வந்து 8 கிராம்ஸ் தான். இதெல்லாம் கூட கொஞ்சம் செப்பரேட் பண்ணி எடுக்கலாம் நீங்கள், அதாவது தோடு தனியாகவும் ஜிம்கி தனியாகவும் செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். நிறைய குந்தன் ஜுவல்லரிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன் குந்தன் ஜுவல்லரிஸு, அப்புறம் ரொம்ப சூப்பரான இந்த துபாய் கலெக்ஷன் மாதிரி இருக்க டிசைன்ஸு, ஸ்டோன் வரக்கூடிய நெக்லஸ் டிசைன்ஸு, பீட்ஸில் வரக்கூடிய டிசைன்ஸ் நிறையா வந்து ஆஃபர் சேலில் இருக்குது. அந்த 0% வேஸ்டேஜ் சேலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 7 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபேன்சியாக வந்து பார்த்திங்கன்னா செயின் தொங்குற மாதிரி வந்து பேட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே இது வந்து 7 கிராம்ஸ். இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. இது நல்லா இருந்தது இந்த ஜிம்கி. 10 கிராம்ஸில் கொஞ்சம் நல்லா இருக்கும். டெய்லி வேர்லாம் பண்ணலாம் தாராளமாக, நல்லா ஃபேன்சியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பவாலி மாதிரி. பவாலிலேயும் உங்களுக்கு 0% வேஸ்டேஜில் இருக்குது. நான் அதுவும் உங்களுக்கு ஒரு ட்ரே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த ஃப்ளோர் போனீங்கன்னா பர்டிகுலர் ஒரு செக்ஷன் இருக்கும். போனோன்னீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைட்லேயே வந்து அந்த ஃப்ளோர் செக்ஷன்லேயே லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு அந்த செக்ஷன் இருக்கும் 0% வேஸ்டேஜ்னு. ஸோ அந்த ஃப்ளோரில் வரக்கூடிய என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேஸ்டேஜ் இல்லாத கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தனியான செக்ஷனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் வந்து 3 கிராம்ஸ்லேருந்து 6 கிராம்ஸ் வரைக்கும் வரக்கூடிய டிசைன்ஸ் இதெல்லாமே. இதில் ஹார்டின் பேட்டர்ன் எல்லாமே மோஸ்ட்லி இதெல்லாம் டெய்லி வேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே தாராளமாக பண்ணலாம். இது இதில் வந்து இந்த பவாலி மாதிரி வரக்கூடிய ரிங் மாதிரி வரும் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாமே வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து செயின் மாதிரி ஒரு சின்ன லேயர் மாதிரி வரும், லைட் வெயிட்டு தான் ரொம்ப. அண்டு இது பாருங்கள், இந்த டிசைன் நல்லா இருந்தது. இந்த பேட்டர்னு 8 கிராம்ஸில் வரக்கூடியது. 8 மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12, சிலது மட்டும் 13 அந்த மாதிரி தான் வரும் மோஸ்ட்லி உங்களுக்கு. எல்லாமே ரிங் மாதிரி கீழே செயின் தொங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸ் உங்களுக்கு பிளெயின் பவாலி ரிங்கு. இது 8 கிராம்ஸு. சப்போஸ் அதில் ஸ்டோன் இருக்குன்னா ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி நெட் வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து 6 கிராம்ஸ் தான். இதெல்லாம் கூட வேஸ்டேஜ் இல்லாத ஜுவல்லரி டிசைன்ஸ் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரு சேல் வந்து போகிறது பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்லரியில் ரொம்ப ரேர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிசைன்ஸ் ஏதாவது பிடிச்சிருக்கு, வாங்குகிற ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான இயரிங்ஸ் டிசைன்ஸ் தான் இது. அதாவது ஸ்டோன் பவளம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு, பீட்ஸு அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸ்டார்டிங் வெயிட் பார்த்திங்கன்னா 3லேருந்து இருக்குது. இந்த மல்டி கலர் ரொம்ப அழகாக இருந்தது, ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பவளமும் இருக்குது 3 to 5 கிராம்ஸ் அந்த மாதிரி. இதெல்லாம் கூட செம்ம க்யூட்டாக இருந்ததுனால வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டெய்லி வேர் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி வந்து 3 to 5க்குள்ளே வந்துடும். இதுவும் பார்த்திங்கன்னா தோடு தனியாகவும் கீழே இருக்கிற தொங்குறதும் தனியாகவும் எடுத்துக்கலாம். கலர் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன்ஸு. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர்டாக இருக்கிறதுனால ஸ்டோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் விழாது, நல்லாவே இருக்கும் இந்த பேட்டர்னு. இது எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி டேக்கில் கொடுத்துருப்பாங்க. அண்டு எல்லாமே நோ வேஸ்டேஜ் ஆஸ் யூஷுவல். இதில் அந்த பிளாக் ஹார்டின்லாம் சூப்பராக இருந்தது, பவளத்துலேயும் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மூவிங் தான். இது கொஞ்சம் ஓல்டு பேட்டர்ன் தான், ஆனால் நல்லா ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க. அந்த பவளம் மாதிரி இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். பட் நம்ம வேர் பண்ணும்போது எவ்ரிடே நம்ம இது வேர் பண்ணுறது ரொம்ப நல்லா. இது 2 கிராம்ஸ் தான். இது லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான தோடு, கீழே வந்து பிளாக் கலரில் பீட்ஸ் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். இது பாருங்கள் டபுள் லேயர் தோடு, இதுவும் நல்லாயிருக்கும். பச்சை கலர் தோடு இருக்கு இல்லையா, பச்சை கலர் கல் தோடு. அண்ட் இதுலேயே ஸ்டோன் வச்சு இந்த பெரிய பேட்டர்ன்ஸ் கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் லாவெண்டர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 கிராம்ஸில் இருக்குது. இதெல்லாம் ஜெர்கான் ஸ்டோன்ஸ். இது கண்டிப்பாக வந்து ஸ்டோன்ஸ்லாம் விழாது. ஸ்டோன் வச்சு வரக்கூடிய ஜுவல்லரிஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் இதை பார்க்கலாம். இதெல்லாமே இது எதுலேயுமே கூட வேஸ்டேஜ் இருக்காது. ஸோ டேக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வேஸ்டேஜ்ன்ற அந்த இதுவே இருக்காது. வெறும் அந்த கிராஸ் வெயிட்டு நெட் வெயிட் இது 2 தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் டைமண்ட் ஃபினிஷ் மாதிரியும் இருக்குது, மல்டி கலரும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோடியம் ஃபினிஷ் அந்த மாதிரி வரும். 1 சவரனில் வரக்கூடிய இயரிங்ஸு. இதெல்லாம் ரொம்ப ஃபேன்சியாக இருந்தது, நல்லா க்யூட்டாக இருக்குது. ஆக்சுவலாக மேலே லேயர் செமையாக இருக்கும். நான் அதுவும் காட்டுறேன் பாருங்கள். இந்த டிசைன்லாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பேட்டர்னு. ஈவன் சல்வார்ஸு, குர்த்திஸ் எல்லாத்துக்குமே, சாரீ எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இந்த மாதிரி டிசைனு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் டிசைன்ஸ் இது.
அண்ட் இதெல்லாம் கூட 7 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். நிறைய ஃபேன்சியான நெக் பீஸ் செட் இருக்குது பார்த்தீங்களா, இயரிங்ஸோட செட்டாக வரக்கூடியது, அதெல்லாம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் செட்டாக வந்து நிறைய சேலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விசிட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பை.